உஷா தையல் மிஷின், உஷா ஜோனோமி எக்ஸ்எல்ஆர் டிலக்ஸ் அன்பாக்சிங். இது ஆக்சுவலாக டெமோ புக், இது மிஷின் கவர், மிஷின் ரெகுலேட்டர், த்ரெட் இருக்குங்க, த்ரெட் இருக்குது. மேடம் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினீங்கள, அந்த கிஃப்ட் பாக்ஸ் அந்த ஃபுட் ரெண்டுமே எடுத்துருவாங்க. இருங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். இந்த லென்த் இல்லை எப்படி இருக்குங்க கொடுங்க, சிசர் கொடுங்க. அதை பண்ணுங்க. ஆமாம் மேடம், சிம் ரிப்பேர் அப்படி. மிஷின் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணால் இதுக்குள்ள டூல்ஸ் ஓகேங்களா. பாபின் கேஸ் எங்கே இருக்கும்னா இது அப்படி டவுன் பண்ணால் இங்கே இருக்கும். கேஸ் கழட்டுங்க, முன்னாடி வாங்க. கேஸ் எப்படி கழட்டுறதுன்னா இந்த லாக் இருக்கும் ஓகேங்களா. வெளியிடுங்க, அதை இல்லைங்க ஓகேங்களா. இருங்க ஓகேங்களா. இது கேஸ் மேடம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா பாபின் வந்து பிளாஸ்டிக் தான் போடணும், ஸ்டீல் போடக்கூடாது ஓகேங்களா. இந்த மிஷினுக்கு மட்டும் ஓகேங்களா. அந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் போடணும், ஸ்டீல் போடக்கூடாது. வெளியில் எல்லா கடையிலையும் இருக்குது ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப த்ரெட்டு வந்து இந்த மிஷினுக்கு பிளாஸ்டிக் தான் மேடம் போடணும். ஏன்னா இது ஷெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸு, இது வந்து இந்தியன் கிடையாது ஓகேங்களா. இங்கே இருக்கிற கீழே இருக்கிற ஷெட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் தான். இது வந்து நீங்கள் மிஷின் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அந்த அளவு உங்கள் லைஃப் வரும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப த்ரெட் வந்து தப்பாக லாக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து த்ரெட் லாக் ஆயிரும். எப்படி க்ளீன் பண்ணுறோன்னா இந்த பிளாக்ல 2 லாக்கு, இந்த லாக்கு இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் கம்பி ஃப்ரண்ட்டில் இல்லைங்க, அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்து வச்சுக்கோ ஓகேங்களா. கீழே வைங்க. இதில் தான் மேடம் த்ரெட் லாக் ஆகும். லாக் ஆச்சுன்னு எடுத்துகிட்டு இங்கே டஸ்ட்லாம் கலெக்ட் ஆகும், க்ளீன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போலாம் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் யூசேஜ் பண்ணுறதை பொறுத்து தான் ஓகேங்களா. இந்த மிஷின் வந்து ஆயில் போடக்கூடாது. எப்போ போடணுன்னா ஒரு நிமிஷம், ஆயில் எப்போ போடணுன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப சவுண்டு வந்தால் மட்டும்தான், நாய்ஸ் அதிகமாக வந்தால் மட்டும்தான் போடணும். எங்கே போடணுன்னா இந்த ஃப்ரண்ட் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங்கில் இங்கே 2 ட்ராப், இங்கே 2 ட்ராப், இங்கே 2 ட்ராப். மிஷின் ஆமாம், மிஷின் ஆயில் தனியாக இருக்குது மேடம். ஆமாம், சின்ன பாட்டில் வரும். இல்லை நார்மல் மிஷின் ஆயில் எந்த ஆயில்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மறுபடி இந்த ஷெட்டில் எப்படி லாக் பண்ணுறதுன்னா வீலிங் இருக்கும், இது ரொட்டேட் பண்ணால் கீழே மூவ் ஆகுதா, இப்படி இருக்கக்கூடாது. ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டு சி மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்டில் லாக் பண்ணணும், இப்படி பிடிச்சி இது ஆப்போசிட்டில் இப்படி மேலே சும்மா இப்படி வச்சா போதும் ஓகேங்களா. ட்ரை பண்ணுங்கள் எடுத்துகிட்டு. ஆமாம், அது எப்படி சீயாக பண்ணணும்னு பார்த்துக்கோ. அந்த அவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் மேடம். கை எடுத்துருங்க, அவ்வளோதான். இது தொட்டு பார்த்தா ரெண்டுமே ஒரு ஈவனாக இருக்கணும் ஓகேங்களா. இப்படி தான் இருக்கும். இல்லை அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. லாக் ஆகிடுச்சு. அடுத்து இந்த பின், இங்கே ஒரு ஸ்மால் பின் தெரியுதா, இது கீழே வர மாதிரி லாக் பண்ணுங்க. அடுத்து இந்த பிளாக் கலர் வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணுங்க, நல்லா லாக் பண்ணுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணு மேடம். இந்த வீலை ரொட்டேட் பண்ணால் நீடில் கீழே போய்ட்டு மேலே வந்துச்சுன்னா கரெக்டாக லாக் ஆகிருன்னு அர்த்தம். நீடில் ஸ்டக் ஆச்சுன்னா தப்பாக லாக் ஆகிருன்னு அர்த்தம். செக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இல்லை அது வெளியில் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதே இல்லையா? இல்லை மேடம், ஆக்சுவலாக அந்த பிளாக்ல 2 ரிமூவ் பண்ணுங்கள். இல்லை ரிமூவ் பண்ணுங்கள். அது வீல் வெளியே இருக்குன்னா அது வேறு மேடம் ஓகேங்களா. அவ்வளோ வெளியே வச்சுருங்க ஓகேங்களா. த்ரெட் எல்லாம் லாக் ஆயிருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறீங்க. மறுபடியும் எப்படி லாக் பண்ணால் இந்த வீலை ரொட்டேட் பண்ணால் ஓகேங்களா. ஆமாம், லெஃப்ட் ஹேண்டில் சீமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை லாக் பண்ணணும். இந்த பின் வந்துட்டு அந்த பின் வந்து கீழே வரணும்.
அடுத்து வந்து பிளாக் கலர் வச்சு லாக் பண்ணுங்கள். பிளாக் கலர். சத்தம் கேட்கணும்ல. ஓகேங்களா? ஓகேவா? லாக் பண்ணுங்கள். லாக் ஆகல. ஓகே ஆயிடுச்சு. பாபின் எப்படி வெயிட் பண்ணாதுன்னா பாபின் எடுக்கணும், இதில் லாக் பண்ணால் போதும். ஓகேங்களா? நீங்க சொன்னதுல நேற்றுக்கு அது வேறு மேடம். ஓகேங்களா? பாபின் ஒயின் பண்ணுறப்ப மட்டும் இந்த பின்னில் லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு பாபின்குள்ள ரைட் ஹேண்டில் கிளாக் வச்சு இந்த வீல் ஃபைலன்ஸிஸ்ட்டாக லாக் பண்ணிக்கணும். த்ரெட் வந்து வெளியில் வர அதே மாதிரி ப்ரெஸ்ஸிங்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆகிடுங்க. இதை பிடிச்சி ஓகேங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு வேணுன்றத கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் எடுக்கிறனா வீல் உள்ள தெளிக்கணும், பாபின் உள்ள த்ரெட்டு தான் ரிமூவ் பண்ணணும். இந்த மிஷினுக்கு வந்து த்ரெட் கட்டுறீங்க சைடில் இருக்குது. ஓகேங்களா? த்ரெட்டிங்க கட் பண்ணிக்கலாம். கேஸ் லாக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு செகண்ட் இது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நான் ஒருத்தர் வாங்கி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த சைடில் வச்சுட்டு ஆமாம், எப்படி வேணால் வைக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஏதோ சுத்தம். சும்மா ஒரு லாக் பண்ணிங்கன்னா அங்க வந்து இந்த கிளாக் வைஸ் ஒரு 60. கிளாக் வைஸ் தான் மேடம். ஆன்டி கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸாக சுற்றிக்கோங்க. இது மாம் சரியா மாம். இந்த இடத்துல சரியா லாக் பண்ணு. சும்மா வச்சு விடுங்க போதும். அவ்வளோதான். அங்க நல்லா இழுத்தீங்க. எங்க சுதா அது மாதிரி பண்ணுங்க. இல்லை வெயிட் பண்ணுங்கள். கீழே சுற்றிட்டீங்க. ஓகேங்களா? தெரியுதா? பாபின்குள்ளே தான் சுற்றணும். இது உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சது இல்லை? புரிஞ்சுது. செஞ்ச பழக்கம் இல்லை. ஓகே மேடம். டைப் பண்ணி போடா. அங்கே பண்ணிட்டு இல்லை மறுபடியும் நீங்கள் கீழே தான் போகிறீங்க. நான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. விடுங்க, லாஸ்ட்டாக பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கேஸ் லாக் பண்ணுங்கள். கேஸ் லாக் பண்ணலாம். பேபி கட்டன் பாருங்க. கீழே லாக் பண்ணுங்கள். ஓகே. ஓகேங்களா? லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பின் வந்து இந்த ஹோல் நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஹோல் நேரம் இந்த ஹோல் நேரம். அதில் ஹேண்ட் மாதிரி இருக்குல்லம்மா, அது அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிடணும். ஓகேங்களா? த்ரெட் கொஞ்சம் வெளியில் வரணும் மேடம். இப்படி வெளியில் வச்சு லாக் பண்ணக்கூடாது, இப்படி உள்ளே வச்சு தான் லாக் பண்ணணும். ஓகேங்களா? நூல் எப்படி கோக்குறதுன்னா ஃபஸ்ட் ஓகேங்களா அப்படியே கீழே வரணும். இங்கே யூட்டன் இருக்கா? யூட்டன் தேர்டுங்க ஒரு பின் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலாக இதெல்லாம் எழுதாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரியணும். ஓகேங்களா? இங்கே வேறையா இருக்கு. இல்லை ஆக்சுவலாக இங்கே ஏரோ மார்க் இருக்குது. இங்கேருந்து இங்கே ஏரோ மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி லாக் பண்ணணும். ஓகேங்களா? யூட்டனு. ஓகேங்களா? அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இருங்க நான் சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்படியே கீழே கொண்டு வரணும். இங்கே யூட்டன் இருக்கா? யூட்டன் தேர்டுங்க ஒரு பின் இருக்கும். அந்த பின் மேலே வரதுக்கு இந்த வீலை ரொட்டேட் பண்ணால் இந்த பின் மேலே வரும். ஓகேங்களா? தேர்ட் இப்படி வந்து எப்படி லாக் பண்ணணும், அப்படியே கீழே கொண்டு வரணும். இங்கே ஒரு ஸ்மால் பின் தெரியுதா, ஊக்கு மாதிரி இந்த சைடில் பாருங்க. இங்கே ஓகேங்களா? இதில் எப்படி லாக் பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்களா? இது இருக்குல்ல, இந்த ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேல மாட்டணும் இல்ல? ஆமாம் மேடம். இங்கே ஒரு ஊக்குமா இருக்கும், இதில் பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களே ஃபுல் டெமோ பண்ணட்டும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு யூட்டன் எடுத்துக்கோங்க மேடம். கரெக்ட். இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் பண்ணுது. மேலே இந்த கரெக்ட். அப்படி வந்து கரெக்ட். அப்படியே கீழே கொண்டு வாங்க. இந்த பின்னில் லாக் பண்ணுங்க. அந்த ஒரு சீட் பின் இல்லை பின்னாடி இன்னும் போகணும். ஓகேங்களா? லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் கோக்குற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நூல் கோத்துங்க மேடம் ஊசியில். ஓகேங்களா? இந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக் எப்படின்னா இங்கே ஒரு ஒயிட் கலர் பின் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? த்ரெட் கட் பண்ண. ஓகேங்களா? இங்கே ஒரு ஒயிட் கலர் பின் இருக்கும். இந்த பின் டவுன் பண்ணால் இங்கே ஒரு ஸ்மால் பின் தெரியும். ஓகேங்களா? இந்த ஸ்மால் பின் வந்து நீல் ஹோலில் இப்படி லாக் பண்ணிக்கணும். டவுன் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு த்ரெட் இங்கே லாக் பண்ணணும். செகண்ட் வந்து ஸ்மால் பின்னில் இப்படி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறீங்க, த்ரெட்டை கை எடுக்கிறீங்க. இந்த பின் மேலே விட்டிங்கன்னா பேக் சைடு த்ரெட் எடுத்திங்கன்னா கோத்து கொடுத்துரும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். டவுன் பண்ணி லாக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, செகண்டு ரிலீஸ் பண்ணுறீங்க, த்ரெட்டை கை எடுக்கிறோம். ஓகேவா? பேக் சைடு த்ரெட் எடுக்கணும். ட்ரை பண்ணுங்கள்.
நானே பண்ணிட்டேன். லாக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. கரெக்ட். லூஸாக விடுங்க த்ரெட்டை. ரைட்ல இருந்து போடணும் அப்படி தான் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். வந்து அந்த ஸ்மால் பின்னு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை கை எடுத்துருங்க. பேக் சைடு த்ரெட் எழுங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்க. இல்லை ஓகேவா? இந்த த்ரெட் இழுத்து பிடிச்சி நீடில் கீழே போயிட்டு மேலே வந்துச்சுன்னா இந்த நூல் இழுத்திங்கன்னா பாபின் நூல் மேலே வந்துடும். ஓகேங்களா? 2 த்ரெட்டையும் வெளியே எடுத்து இப்படி பேக் சைடு லாக் பண்ணிக்கணும். சொல்லுங்க மேடம். அந்த பாபின்ல இருக்கிற த்ரெட் வராது, மேல இருக்க மட்டும் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக பிடிச்சி இழுக்கு. ஒரு டைம் பிடிச்சி இழுத்து இல்லை சிக்கிக்காது மேடம். இது செலக்டட், இது லென்த். ஓகேங்களா? இங்கே பேட்டர்ன்ஸ் இருக்கும், இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். இது ஸ்டிச்சிங்கோட லென்த். ஓகேங்களா? 1ன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும், 2ன்னா கொஞ்சம் கேப் வரும், 3, 4ன்னா இன்னும் கேப் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளூ பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம் லென்த் அசஸ்மெண்ட் இருக்குது மேடம். இந்த எல்லோக்கெல்லாம் லென்த் கிடையாது. இங்கே செலக்டட் ஏ 1, 2, 3, 4 லென்த்து சூஸ் பண்ணினா அந்த டாட் நேராக இந்த ப்ளூ பேட்டர்ன் தான் ஸ்டிச் ஆகும். இப்போ இந்த எல்லோ பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணணும்னா இங்கே ஏ தான், இங்கே எஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் நேராக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ரெகுலர் யூஸ், இது வந்து எம்ப்ராய்டரி. ரெகுலருக்கு மட்டும் தான் லென்த்து தேவை, எம்ப்ராய்டரிக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சிங் மெத்தடோ அது இங்க செலக்ட் பண்ணனும். இதுல போட்டுருக்காங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தட். சோ இது zigzag C-னா நம்ம C வந்து இப்படி பண்ணனும். ஆமாம், சி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸுக்கு மேலே மூவ் ஆகாது, ஜிக்கு மேலே மூவ் ஆகாது. ஓகேங்களா? இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏ லென்த் 1. ஓகேங்களா? கிளாத் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் மேடம் பிடிக்கணும், பின்னாடி இழுக்கக்கூடாது. ஸ்டாப் பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா. 2 செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணுங்கள். 2 மேலே கொஞ்சம் லைட்டாக கேப் தர லைட் போட்டுருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வரணும் நம்ம துணியை தான். ஆமாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சா மட்டும் போதும். ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சிங் தெரியுதா? கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரதே கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின் இந்த பின் என்ன யூஸ்னா, இது வீட்டு யூஸ் தான். இந்த பின் என்ன யூஸ், இது என்ன யூஸ்னா ரிவர்ஸ் எண்ட்லி ஸ்டார்ட்லேயே ரஃப் ஸ்டிச்சஸ் லாக் பண்ணுவாங்க மேடம். ஓகேங்களா? த்ரெட் வந்து ரிமூவ் ஆகக்கூடாதுன்னு இதை நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்படி பெடலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி 2 டைம்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணால் லாக் பண்ணி கொடுக்கும். ஆமாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். எண்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு ஃபுல்லாக அழுத்தணும். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக 2 டைம்ஸ் அழுத்தினாலே போதும். ஃபாஸ்ட்டாக 2 டைம்ஸ் அழுத்தணும். ஓகேங்களா? பெடலை ப்ரெஸ் பண்ணிட்டு இருங்க. பெடலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது கண்ட்ரோல் வரணும். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ண அடுத்து 4 மெசேஜ் பண்ணுறேன். லென்த் இன்னும் பெருசாக இருக்கா? இப்போ நல்ல பெருசாக. இந்த ஸ்டிச்சிங் என்ன யூஸ்னா, நீங்கள் தப்பாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்து தைச்சிட்டு மறுபடியும் பிரிச்சுட்டு கூட தைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளூ பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு மேடம். இப்போ இந்த எல்லோ பேட்டர்னா இங்கே ஏ, இங்கே எஸ்எஸ் செல் பண்ணிக்கணும். இந்த ஸ்டிச்சிங் என்ன யூஸ்னா, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, இந்த ஹாட் கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்களே, ஸ்டிச்சிங் தெரியுதுங்களா? ஆமாம், இந்த பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டாலே த்ரெட் வந்து ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து பி என்ன யூஸ்ன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் மேடம். அடுத்து சி என்ன யூஸ்னா ஜிக்ஸாக். இதெல்லாம் எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுவாங்க. எம்ப்ராய்டரி பண்ணுறப்ப சி லென்த் வந்து 0.5 சின்ன 0 சென்டரில் அது மட்டும் இருக்கலாமா? அது எழுதிக்கலாம். அதில் தான் எழுதிக்கோங்க. எம்ப்ராய்டரியில் உள்ள சி பேட்டர்ன்லாம் வந்து இருக்கு. ஏன்னா என்னென்ன வேவ்லென்த் ஸ்டிச்சிங் தெரியுதுங்களா? தெரியுது. வித்து பெருசாக இருக்கும், லென்த் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1 செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கேப் தெரியுதா? 1 அடுத்து 2 கொஞ்சம் கேப் தெரியுதுங்களா? இந்த டிசைன் வந்து பில்லோக்கு இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் வரும். ஓகேங்களா? பாட்டமில் 3, 4ன்னு ஒன்று லென்த்து தான் மேடம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த ப்ளூ பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எல்லோ பேட்டர்னா இங்கே சி, இங்கே எஸ்எஸ் செலக்ட் பண்ணிக்கணும். என்னது சொன்னீங்க? இந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருக்கா மேடம்? ஆமாம், இது வந்து டபுள் த்ரீ. ஆக்சுவலாக இந்த எல்லோ பேட்டர்ன் ஓகேங்களா? ஓகே. இந்த பின் என்ன யூஸ்ன்னு தெரியுமில்ல, த்ரெட் ரிமூவ் பண்ணுறது. இதை வச்சு கிளாத்தையும் கிளிக்கலாம். கிழிஞ்சிருக்குங்களா? கிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்கு வந்து டி செலக்ட் பண்ணிக்கணும். லென்த் வந்து 0.5 வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ப்ளூ பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த கிழிஞ்சது இருக்குது பார்த்தீங்களா?
ஆனா இது வந்து கிழிஞ்சதுக்கா அதே தான் கூட நான் டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். கிளாத் கிழிஞ்சிருந்துச்சா எடுத்து பாருங்க, தெரியுதா? என்ன கலர் கிளாத் அந்த மாதிரி த்ரெட் போட்டோம்னா ஸ்டிச்சிங் தெரியாது. இந்த லென்த்தில் ஸ்டிச் பண்ண முடியுமா? ஏன்னா கேப் இருக்கு, பிடிச்சிட்டா ஒரே டவுட், இது வந்து பாப்ளின் ஸ்டிஃபா இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுத்தல அந்த மாதிரி கிளாத்லனா எல்லா கிளாத்லையும் ஸ்டிச் பண்ணலாம் மேடம். பட் சிங்கிள் கிளாத்தில் தைக்கக்கூடாது. சிங்கிள் கிளாத் தைக்கிறப்ப நீங்கள் கீழே வந்து பேப்பர் இல்லைன்னா கேன்வாஸ் அந்த மாதிரி ஃபோம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கணும். ஓகே ஏன்னா ஓகே சிங்கிள் கிளாத்தில் இதான் ஓகே ஓகே ஓகேங்களா? ஸ்டிஃப்னஸ் இல்ல ஸ்டிஃப்னஸ் கீழ அது பிரஷர் குக்கர்ல அடிச்சு இந்த லென்த்தில் தைக்க முடியாது. கிழிஞ்ச துணினா டி, லென்த் வந்து 0.5. ஓகேங்களா? டி அடுத்தது மேடம், இந்த ப்ளூ பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எல்லோ பேட்டர்னா இங்கே டி, இங்கே எஸ்எஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிச்சிங் என்ன யூஸ்னா இந்த நெக் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பாட் டிசைன்ஸில். ஸ்டிச்சிங் ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கா? ப்ளஸ்ஸு மைனஸு லென்த்து கிடையாது. எஸ்எஸ் ப்ளஸ் மைனஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த ஃபுட் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஃப்ரண்ட்டில் தள்ளுங்க. புரியலையா? புரியுது. நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் வரதுன்னு சொல்றீங்க. வெளியே எடுத்துருங்க. ரிமூவ் ஆயிடுச்சு ஃபுட். இதோ ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வெளியே எடுத்துருங்க. இதை ரிமூவ் பண்ணுறது மறுபடியும் இப்படி லாக் பண்ணணும். இங்கே ஒரு ஹோல் தெரியுதா? ஆமாம். இங்கே ஒரு ஹோல் தெரியுதா? ஆமாம். ஈக்குவலாக வைங்க. ஈக்குவலாக வச்சுட்டு இந்த அப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்குது. இங்கே அப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா? இது ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். மேலே தூக்குங்க. லாக்காக இருக்கா? அந்த ஃபுட் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த கேதரிங் ஒரு பிரஷர் பாயிண்ட் இல்லை மேலே தூக்கிட்டு ரிமூவ் பண்ணுங்க. மேலே தூக்கிட்டு தான் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் தூக்குங்க. மேலே வந்து ஒரு நார்மல் இந்த ஃபுட் லாக் பண்ணுங்க. இது அதே சேம் மெத்தட் தான். மேலே ஒரு ஸ்டார்ச் கீழே ஒரு ஸ்டார்ச் வச்சுட்டு ஓகேங்களா? இந்த ஃபுட் என்ன யூஸ்னா மேடம், ஹெம்மிங் பண்ண ப்ளவுஸ் ஹேண்டில் ஹெம்மிங் பண்ணாங்க. ஹெம்மிங் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி அடுத்த ஒரு ஃபோல்ட் இப்படி கையில் ஹேண்டில் பண்ணுவாங்க. மிஷினில் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் வந்து ஆப்போசிட்டில் மடிச்சுக்கணும். ஆப்போசிட்டில் மடிச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இருங்க செலக்ட் பண்ணல. ஓகேங்களா? ஹெம்மிங்க்கு வந்து இஎஃப் ரெண்டுமே ஹெம்மிங் தான். ஓகேங்களா? இஎஃப்ல ரெண்டு எதில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். லென்த் வந்து 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுட்டு செக் பண்ணணும். நீடில் பாருங்கள், கிளாத்தில் டச் ஆகுதான்னு பாருங்கள். டச் ஆகுது இல்லை ஆகல. இப்போ அப்படி செக் பண்ணுறேன். நீடில் வந்து 4 டைம் கிளாத்தில் போடாது மேடம், 50 டைம் தான் கிளாத்தில் போடும். அதனால் ஹெம்மிங் பண்ணுறப்ப ஸ்லோவாக தான் தைக்கணும், வேகமாக தைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் போடணும். இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா? லூஸ் பண்ணால் கொஞ்சம் கேப் தெரியும். கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை டச் பண்ணுற மாதிரி டச் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணுறீங்களா? ரெண்டு கிளாத் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வரக்கூடாது மேடம், இதை டச் பண்ணுற மாதிரியே போடணும். ரெண்டு கிளாத் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. பிஸியாக இருக்கும், டெமோல் இருக்கும். ஹலோ கரெக்டாக தான் இருக்கு. கொஞ்சம் ரெண்டு கிளாத் ஈக்குவலாக டீப்பாக பார்க்கும்போது கொஞ்சம் புரியல. மற்றபடி பாக்கியெல்லாம் ஈஸியாக ரெண்டு கிளாத் ஈக்குவலாக இருக்குப்பா. இதை டச் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அவர் சொல்லிக் கொடுக்குறாரு நிறைய. ஓகேங்களா?
இது கிளாத்தோட பேக் மேடம். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் சைடு போகிறப்ப டாட் தெரியுது. ஆமாம். ஓகேங்களா? ஓ இதான் இப்போ ஹெம்மிங். ஓகேங்களா? இங்கே எதுவும் ஸ்டிச்சிங் தெரியலையா? இந்த இடத்துல 2 கிளாத்து ஈக்குவலாக இருந்திருக்காது. ஓ அதனால. ஓகேங்களா? ஈக்குவலாக இருந்தால் மாதிரி டாட்ஸ் தெரியும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி லாக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸோட ஹேண்டு. ஓகேங்களா? இந்த ஃபுட் வந்து இந்த யூஸ் மட்டும்தான், 2 யூஸும் கிடையாது. இது வந்து டவுன் இதை பண்ணிட்டு இது மேலே அப் பண்ணி இல்லை அப் பண்ணிக்கிறோம். அப் பண்ணிட்டு இதை பார் பேக் சைடு அது ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோதான் வந்துச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா? இங்கே பாரு, இங்கே வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லாட், இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது. 2 மேட்ச் பண்ணி வைக்கணும். இந்த பாரு, இது மேட்ச் பண்ணி வச்சுட்டு இந்த பிளாக் கலரை இப்படி பண்ணிவிட்டு தூக்கினா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? தெரியும், எல்லாமே அதே தான். அந்த இது மட்டும் அந்த கரெக்டாக வந்துட்டான். அடுத்தது மேடம் ஜி வந்து ஓவர்லாக்கு. ஓவர்லாக்னா என்ன யூஸ்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைடில் பிசுறு மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணுவாங்க. கிளாத் இப்படி வச்சுக்கணும், ஜி செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்க மேனுவல்ல இருக்குமா? இருக்கு மேடம், இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் இருக்கு. டவுட்னா கூட ஏன் ஜிக்கு வர மாட்டேங்குது? ஸ்டக்காக நிற்குது. மிஷின் ஃப்ரெஷ் இல்லை. ஜி செலக்ட் பண்ணிங்க மேடம். லென்த் வந்து 1 வச்சுக்கணும். இந்த ப்ளூ பட்டன் செக் பண்ணணும். நீடில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் வந்துகிட்டே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் நீடில் பண்ணால் ரைட் ஹேண்ட் வரும். ரைட் ஹேண்ட் வரப்போ கிளாத்து மேலே டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கிளாத்தோட ஹெட்ஜில் போடணும். ஓகேங்களா? இப்படி ஹெட்ஜில் போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஒரு பேட்டர்ன் மேடம். ஓகேங்களா? G1னா இந்த ப்ளூ, தனியா வராதாங்க? ஓகே. GSSனா இந்த எல்லோ பேட்டர்னு. இது அதே சேம் மெத்தட் தான். ஸ்டிச் பண்ணுங்க. அது 3 த்ரெட் 5 த்ரெட் சிங்கிள் செக்ஷன். இது வந்து நார்மல் எல்லாத்துக்கும் ஜெனரல். டிஃபரெண்ட் இது அதுல இருக்குல்ல, அப்ப சரி. அது நேம் இருக்காமா மேனுவல்? நம்ம அப்ப பார்க்கணும். எல்லா ஃபுட்ஸுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இந்த ஃபுட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஷாரிஸ் எல்லாம் பிக்கப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஜிக்ஜாக்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ஜில் ஸ்டிச் பண்ணுவாங்க ஷாரிஸ் ஆல் எல்லாமே. ஓகேங்களா? கிளாத் வந்து சாரீஸ்க்கு வந்து ஹெட்ஜ் ஸ்டிச்சிங் மேடம். ஓர அடிக்கிறதுங்களா? அதுதான் மேடம். அதுதான். இது வந்து இப்போ சிங்கிள் கிளாத் தான் வச்சிருக்கோம், பிரச்சனை. ஆமாம், இது சிங்கிள் கிளாத் தான். இதில் சிங்கிள் கிளாத் மட்டும் ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளாத் மட்டும் ஸ்டாப் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? இது ஹெட்ஜில் வச்சதுக்கப்புறம் மேடம், ஓகேங்களா, இங்கே ஒரு ஃபோல்டு தெரியுதா? ஆமாம். கை இப்படி கொண்டு வந்து இப்போ லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இல்லை இப்போ நம்ம உள்ள விடுண்டா சும்மா நீங்கள் இது பண்ணாலே இதுக்கு மேலே விட்டுட்டா போதும். ஓகே. இது ஸ்டிச் பண்ணுறப்ப சி லென்த் வந்து 2 வச்சுக்கணும். சி லென்த் 2 வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மனப்பாடமாக தான் படிச்சுக்கோங்களா? நம்ம ஆக்சுவலாக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த ஃபோல்ட் வந்து கிளாத்தோட டச் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃபோல்டு வரலைன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? சின்னதாக மடிச்சு விடுங்க. இந்த கிளாத் வந்து அடியில் ஸ்டிச் பண்ணுங்க. இதெல்லாம் மேலே போனால் தவிர்த்து ஃபோல்டே போகலை. இதுக்குள்ளே ஃபோல்டு இதுக்கு இடையில இருக்கணும்னா இதுக்குள்ளே ஃபோல்டு பண்ணணும். அப்படி கிளாத் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஃபோல்டு வந்து இப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சினா அழகாக இருக்கும் மேடம். ஓகேங்களா? ஏன் அந்த பக்கமும் கொண்டு புதுசாக
தெரியுதுங்களா? ஓகே. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம கிளாத் கரெக்டாக தெரியலாம் ஸ்டிச்சிங் பண்ணி ஓகேங்களா? ஃபோல்டு நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது. கரெக்டாக இருக்கு பாரு. துணி நம்ம கரெக்டாக தரலாம். இதுதான் நேற்று நம்ம கேதரிங்க்கு வாங்கினீங்களா? இல்ல இல்ல அது எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஃபுட் என்ன யூஸ்னா பட்டன் ஹோல். ஓகேங்களா? பட்டன் ஹோல் இப்படி தான் மேடம் இருக்கும் மூவபிள். ஓகேங்களா? இப்படி கொண்டு வந்து இந்த ஹோல் அந்த ஹோல் ஈக்குவல் வச்சு லாக் பண்ணணும். ஆயிடுச்சுங்களா கரெக்டாக? நல்லா தூக்கி பாருங்கள், லாக் ஆகலாம். இல்லை எந்த இடத்து ஸ்லாட் இந்த இதுவா? ஆமாம் மேடம், இப்படி தானே? கொஞ்சம் முன்னாடி மேடம் ரன் பண்ணணும். நல்லா தூக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. சும்மா அப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி சரி, நான் கீழே ஒரு ஹோல் சொன்னீங்களா, அதை பேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து அப்படி கிடையாது, இங்கே மேலே இருக்கிறது லாக். ஆக்சுவலாக ஹோலோட லென்த் மேடம் மொத்தம் 7 இருக்கும், நார்மல் வந்து 4. ஓகேங்களா? இங்கே 3 பாக்ஸ் இருக்கா, இந்த 3 பாக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். லென்த் வந்து 1 வச்சுக்கணும். ஓகேங்களா? 3 பாக்ஸ். ஓ இது இந்த 3 பாக்ஸுமே செல் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். வந்துருச்சு. இது பட்டன் ஹோல் மேடம், பட்டன் பட்டன் ஹோல் காஜா. ஓகேங்களா? 3 பாக்ஸு லென்த் வந்து 1 வச்சுக்கணும். இந்த ஈரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மூவ் ஆகிட்டே வரும். இங்கே ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணுறப்ப கிளாத்தை பிடிக்காதீங்க. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணு, ஸ்டிச் பண்ணு. நூல் இருக்கும், ஸ்டாப் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் இங்கே இருக்கா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணுங்க, ஸ்டிச் பண்ணுங்க. அடுத்து 3. இந்த ஏரோ மார்க்கெட்டு பேக்கில் போகும்போது இங்கே 4 வந்தோடனே ஸ்டாப் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கா? அடுத்து இங்கே 4 ஸ்டிச் பண்ணுங்க ஸ்லோவாக. ஓ அந்த 4 இந்த அதாவது ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வருது 4, அப்புறம் இந்த நடுவுல அந்த சின்னதா ஸ்மால் இது வருதுல, அதுக்கு வந்து என்ன சொன்னீங்க 2 மேடம். 2 திருப்பி வந்து பேக்ல போறதுக்கு 3 திருப்பி வந்து போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இது டார்க்கன் பண்ணிருக்காங்க. டார்க்கன் பண்ணிருக்காங்க. இது வந்து சைடு டார்க்கன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தேவிங்க பாருங்க, ஒரு பார்த்தா புரியும். இந்த பாரு, இப்போ வந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வருது, இந்த டார்க்கன் பண்ண ஸ்டிச் தான் வரும் 1. இப்போ 2 வந்து இந்த டார்க்கன் பண்ணது, இப்போ 3 வந்து இந்த பேக் போகும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும் இதுல. ஓகேங்களா? ஷர்ட்டோட பட்டன் ஹோல். ஓ சூப்பர். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் சைஸ். இது ஸ்டாண்டர்ட் இல்லை நார்மல், நார்மல் 4 மேடம். ஆக்சுவலாக உங்களுக்கு பட்டன் தகுந்த மாதிரி நீங்கள் தான் மேனுவலாக செலக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஜீன்ஸ்க்கெல்லாம் பெருசா வேண்டியது இருக்கும். நம்ம மெஷர் பண்ணணும் பட்டன். ஆக்சுவலாக இதுக்கு அது வந்து நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? சும்மா ட்ரை பண்ணி பார்த்து பட்டன் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம சாதாரண ரஃப்ல அடிச்சு நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். போட்டு தான் அதை வச்சு பண்ணாரு. ஓகே 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 ஓகே. பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் மேடம்? இங்கே ஒரு லாக் இருக்கும், இந்த லாக்கை டவுன் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு தள்ளுங்க. ரைட் ஹேண்ட் சைடு தள்ளுங்க. ஓகேங்களா? இந்த டீத் வந்து கீழே போயிடும். ஓகேங்களா? டீத் எதுக்கு லாக் பண்ணுறோம்னா கிளாத்து மூவ் ஆகாமல் இருக்கணும். பட்டன் ஸ்டிச் பண்ணுறப்ப கிளாத்து மூவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இல்ல அது என்ன மாதிரி ஸ்டிச்சிங் பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்புறம் லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து பட்டன் ஹோல், இது வந்து பட்டன் ஸ்டிச். அதுக்கு வந்து கீழே இருக்குது இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ளஸ் மெத்தட் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே இந்த எந்த ஃபுட்டுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். கிளாத்தை கொடுங்க. இப்படி ப்ளஸ் மெத்தட் வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து பி சொல்லித்தரேன், லாஸ்ட்டாக சொல்லித்தரேன்னு சொன்னேன். பி செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லென்த் தேவையில்லை, ஏன்னா கீழே லாக் பண்ணிடுறோம், கிளாத் மூவ் ஆகாது. பி செலக்ட் பண்ணிட்டு செக் பண்ணணும். நீட்டில் பாருங்கள் கரெக்டாக ஹோல்ல போகுதா, இடிக்குதா, இடிக்குது. அப்போ ப்ளஸ் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் சி செலக்ட் பண்ணிக்கணும், செக் பண்ணணும்.
எடுத்துக்கிட்டு கிளாத்தை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அதே ப்ளஸ் மெத்தடில் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் மேடம் பிக்கு போகணும், செகண்ட் டைம் தேவையில்ல. அப்படியே சீலே வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கா? இடிக்குது, இடிச்சிச்சுன்னா அந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வித்து கம்மி பண்ணிக்கலாம் சீலை மட்டும். கரெக்டாக இருக்கா? ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு மேடம். லாஸ்ட்டாக பி செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். அதே லாக் ஓகேங்களா? இழுத்து பாருங்கள், தெரியும். ஸ்டிச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பெடல் கால் எடுத்துருங்க. பெடல்ல கால் கால் வைக்கல இல்ல நீ எடுத்துரு இங்க அப்படின்னா டக்குனு கால் நமக்கு தெரியாமல ஆன் ஆயிடும். சப்போஸ் அந்த ப்ளஸ் தெரியல மேடம் நீட்டில் போய் கீழே எடுத்துக்கோங்க. எடுத்து பார்க்கணுமா? கீழே இறக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் பி வச்சுக்கணும்ல? மேடம் இல்லை எல்லாத்துலேயுமே கீழே எடுத்துட்டுருங்க. ஓகேங்களா? செகண்ட் சி செலக்ட் பண்ணுங்க ஃபுல்லாக Press செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இது வச்சு சரியா செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. வீல் எப்பவுமே இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களை பார்த்து ஃபார்வர்டு தான் இடிக்குது. அப்போ ப்ளஸ் கரெக்டாக இல்லை, இல்லைன்னா டாட்ஸ் கம்மி பண்ணுங்க. இப்போ இல்லை இந்த ஹோல் வரக்கூடாது, இந்த ஹோலில் வருது கரெக்ட். இருக்குங்க, ப்ளஸ் கரெக்டாக வைக்கல. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? ஸ்டிச் பண்ணுங்க. வீல் மேலே தூக்கிட்டு லிவர் மேலே தூக்கிட்டு கிளாத் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே அப்போ கிளாத் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. அதே ப்ளஸ் மட்டும் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ப்ளஸ் தெரியல நீட்டில் இப்படி கீழே வைக்கோங்க. இது வந்து ரைட் ஹேண்ட் ஹோல் மேடம். ஓகேங்களா? சரி செக் பண்ணுங்க. இல்லை இடிக்குது லைட்டாக மூவ் பண்ணுங்க. இதில் நம்ம ப்ளஸ்ஸே மூவ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. இருக்குதா? ஒரு டாட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பி செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். லாக்கெட் மட்டும் த்ரெட் கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதோட முடிச்சுக்கலாமா? அவங்களே கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஏங்க மேடம் இன்னொரு டெமோ கூட கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படிங்களா? ஆமாம் சரி, இதோட வருங்களா? அவ்வளோதானா? இன்னும் இருக்குது டெமோ. இன்னும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்குது, ஜிப் இருக்குது, அப்புறம் கேதரிங் இருக்குது. எப்பயாவது ஃப்ரீயாக இருப்பீங்களா? நான் வரத்துக்கு இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற டைம் தான் மேடம் நான் வருவேன்.